நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருது. ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க எல்லாருமே. ஆனா வந்து இந்த விஷயம் வந்து ரோஹிணிக்கு தெரிய போகுது. அத கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "எதுக்குடி இவ்ளோ சந்தோஷப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னம்மா எனக்கு வந்து டைவர்ஸே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கீ பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் எப்படி ப்ளே பண்றேன் மட்டும் பாரு." அப்படின்ற மாரி வந்து இந்த பக்கம் ரோஹிணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்ட்டா நிச்சயதார்த்தம் முடிக்கிற டைம்ல வந்து முத்துவுக்கு வந்து ஃபோன் வருது. யாரும் இல்ல, கிருஷ்ணா தான் வந்து பண்ணியிருக்காங்க. "என்ன முத்து ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல மேம், எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் எப்ப கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதான் அம்மா கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொன்னாங்க. ஆனா எப்ப கிடைக்கும்னு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன முத்து, உங்க வீட்ல வந்து உங்க அம்மா உண்மையாவே பேச மாட்டாங்களா? உன்ட்ட வந்து எதுவுமே சொல்லலையா?" அப்படின்றாங்க. "இல்ல மேம், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க அண்ணனுக்கு நான் 6 மாசத்துக்கு டைவர்ஸ்ங்கிற பேச்சே விலகில்ல. அந்த பொண்ணு கடைசியில வந்து கிறிஷ கூட்டிட்டு வந்து ஏதேதோ ட்ராமா பண்ணிட்டா. அதனால வந்து ஜட்ஜே வந்து ரொம்ப குழம்பி போய் இந்த கேஸ வந்து 6 மாசத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இத வந்து தீர்ப்பு எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் 6 மாசம் தள்ளி போகும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி வச்சிடுறாங்க. இத கேட்டுட்டு முத்து செம்ம ஷாக் ஆகுறான். இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி. என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து ஸ்ருதியும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. "என்ன ஸ்ருதி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி வந்து மீனா சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "நீ எல்லாத்துக்குமே நீ தான் மீனா காரணம். நீனும் முத்துன்னா வந்து இந்த பிக்னிக் வந்து அரேஞ்ச் பண்ணவே இல்ல அப்படின்னா வந்து நாங்க ரவி கூட சேர்ந்திருக்கவே மாட்டேன். எப்படியோ நீத்துவ வந்து காலி பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்து என்னோட கூட பொறக்காத அக்கா மாதிரியே இருக்க மீனா. எனக்கு வந்து எல்லாமே ஒரு நல்லது செய்றீங்க. முக்காவாசி நீங்க நான் வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து நீங்க தான். ரவி காவாசி அப்படின்னா மீதி 75% நீங்க தான் காரணம்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல, உனக்கு ரவி மேல லவ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால தானே வந்து பழக்கம். அதை ஏன் இப்படி மூடி மறைச்சு சொல்ற? நேரடியாவே சொல்ல வேண்டியதானே." அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்றாங்க. அதுவும் உண்மைதான் முத்து. நானும் ரொம்ப நாள் வந்து ரவியை மிஸ் பண்ணிட்டேன். அதனாலயும் தான் வந்தேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. "சரி, வந்து ரொம்ப சந்தோஷம். போய் கிளம்பிட்டு வா. பொண்ணு வீட்ல இருந்து வந்துருவாங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இங்க கரெக்டா வந்து பொண்ணு வீட்ல இருந்து சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஸ்வேதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னாச்சு ஸ்வேதா, வந்துருவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, "இதோ ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டாங்களா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லாரும் கிளம்பியாச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. "அதெல்லாம் எல்லாம் கிளம்பிட்டோமா?" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. "என்ன ஆண்டி, எல்லாமே வந்து ரெடியா? என்கேஜ்மெண்ட் தேவையான எல்லாமே வாங்கி வச்சாச்சா?" அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்கறாங்க. "அதெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க வர வேண்டியதான், நிச்சயம் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான் வேலை." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, மனோஜா நான் எங்க?" அப்படின்னு சொல்லி வந்து ஸ்வேதா கேட்கறாங்க. மனோஜ் அப்பதான் வந்து கோஷூர்லாம் போட்டு செம்மையா கிளம்பி வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு விஜயா வந்து, "டேய், நீ ரொம்ப அழகா இருக்கடா. நீ படிச்சவங்கிறத வந்து உன் பார்க்கும் போதே தெரியுதுடா. நீ நல்லா கெத்தா இருக்கடா." அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. முத்து வந்துகிட்டு, "என்ன நிச்சயத்துக்கு வந்து படிச்சவன் இல்லாம தேவைப்படுது? அது மாப்பிள்ளையா ரெடியா இருந்தா போதாதா?" அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து கலாய்க்கிறாங்க. ரவி வந்துட்டு, "ஆமாண்டா, இவன் ரொம்ப சீன் பண்றான்டா." அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர் பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் வந்துட்டு, "ஏய், உங்களுக்கு எல்லாம் பொறாமடா நான் கிளம்பி இருக்கதை பார்த்துட்டு. போ போ இப்போ ஓரமா நின்னு பொறாமப்படி. இந்த நாள் என்னோட நாள்." அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்றாங்க. "ஆமா ஆமா, உன்னோட நாள் தான், நல்லா என்ஜாய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து, "சரி, ரிங்கெல்லாம் எங்கடா, ரிங்கெல்லாம் எடுத்து வா, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைப்போம்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து ரிங் வந்து போய் தேடும் போது வந்து ரிங்கு காணோம். உன்னை வெளியே வந்து மனோஜ் வந்து சொல்ல, "அம்மா, ரிங்கு காணோமா?" அப்படின்னு சொல்றேன். "என்னடா சொல்ற, கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "என்ன, நான் பத்திரமா வைக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த ரூம்ல தான் வச்சிருந்தேன்." அப்படின்றாங்க. "சரி, தேடி பாரு. அந்த ரூம்ல தான் இருந்ததுன்னா அந்த ரூம்ல தானே இருக்கணும், தேடி பாரு." அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே மனோஜ் வந்து சொல்றான், "என்னோட ரூம் மட்டும் ஒண்ணும் இல்லையே, முத்துவோட ரூம் தானே, அவங்களதான் கேட்கணும்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப கோவம் வருது. "அப்ப என்ன சொல்ல வரீங்க, நாங்க எடுத்து வச்சோன்னு சொல்றீங்களா?" அப்படின்றாங்க. "அப்படி சொல்லல, ஒருவேளை நீங்க மறந்துட்டு எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம்ல, அதனாலதான் சொன்னேன்." அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்றான். "இல்ல இல்ல, நீங்க தான் எங்கேயோ வச்சிருக்கீங்க. நீங்க மறந்து எங்கேயோ வச்சுட்டு எங்களை பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேக்குறாங்க. "சரி, தேடி போவோம், எல்லாருமே வந்து சேர்ந்து தேடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. ஆனா வந்து ரிங் கிடைக்கவே இல்லை. உடனே ஸ்வேதா வந்து சொல்றாங்க, "அவங்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. நீங்க என்ன இப்ப போய் ரிங் தேடிட்டு இருக்கீங்க? வேற ஏதாச்சும் டக்குன்னு வர பிளான் பண்ணுங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. "மீனா, நீங்க ஏதாச்சும் டக்குன்னு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நீங்க சொன்னது வந்து கரெக்டா இருக்கும்." அப்படின்னு வந்து ஸ்ருதி சொல்லும் போது, உடனே யோசிச்சுட்டே இருந்துட்டு 2 பேருமே வந்து கை மோதிரத்தை பாக்குறாங்க. முத்துவதும் மீனாவதும் வந்து சேமான ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க. மீனா வந்து இந்த மோதிரத்தை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் தேடும் போது கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ரிங் வந்து அது வந்து பழசு, அது வேணாம்னு சொல்லிட்டு இப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, "கேவலம் நீ போட்டிருந்த மோதத்தை என் புது மருமகளுக்கு பொண்ணும் அதெல்லாம் போட முடியாது. நீங்க அந்த மோதத்தை தேடுங்கடா அதுக்குள்ள." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை வந்துட்டு, "ஏய், அவளே ஒரு ஐடியா சொல்றா. அவ மோதிரத்தையே கழட்டி தரேன்னு சொல்றா. நீ சொல்ல வேண்டியதானே, உன் மோதிரத்தை கழட்டி தருவியா? அதெல்லாம் உனக்கு மனசு வராது. அவன் வந்து சொல்லும் போது அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. இப்போதைக்கு இதான் ஐடியா, இதுதான் பண்ண முடியும். இல்லாட்டி தேடிட்டே வந்து உட்காந்துருங்க. அவர் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு அபசகனமா இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடுவாரு. பரவாயில்லையா?" அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, சரி சரி, பரவாயில்ல, ஏதோ இருந்தாலும் போட்டுக்கிட்டோம். அப்புறமா வந்து சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு மோதத்தை உடனே மாத்திக்கோண்டா." அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடறாங்க. இவங்களும் வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. "எப்படி சார்
யாரு வீட்டுக்கு வந்து வழி தெரிஞ்சது உரிசா கரெக்டா வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, அதான் லொகேஷன் ஷேர் பண்ணாங்கல்ல, அதுலயே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்காவில இருந்து சொல்றாங்க. சரி எல்லாமே ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா, எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார், என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து ரிங் மாத்திக்கிறாங்க. ரிங் மாத்தணும்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு, இந்த ரிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி சிரிச்சே சமாளிக்கிறாங்க. மனோஜும் விஜயா வந்து ஒரு மாதிரி சிரிச்சே சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னோட செலக்ஷன் தான் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து பிடிட்டாவும் போடுறான். அதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவங்களும் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. நீ ரொம்ப ஃபன்னா இருக்கீங்க, அவன் வந்து டேலண்ட்டை காமிக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்றான். ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து ஃபன்னா தான் எடுத்துக்குது. நீங்க ரொம்ப நல்லா ஃபன்னா பேசுறீங்க, என் லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கணும், உங்களுக்கு வாங்க போய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரவி வந்துட்டு அதெல்லாம் ஹோட்டல்ல சொல்லியாச்சுமா, ஹோட்டல்ல இருந்து வந்துரும் அப்படின்றாங்க. உடனே என்னது ஹோட்டலா, ஏன் வீட்டுல இவதான் இருக்காளா, இவ சமைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம்னா, முத்து வந்துட்டு என் பொண்ணாட்டி தலைவி, அவெல்லாம் வந்து சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவன் பையனுக்கு வேணும்னா நீங்க வேணா போய் சமைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா, இவ பெரிய சிஎம் ஆயிட்டா, பெரிய தமிழ்நாட்டுக்கே தலைவி ஆயிட்டா, இவ பெரிய இவ வந்து சும்மா பூக்கடைக்கு தானே தலைவியா இருக்கா, பூக்கடை சங்கத்துக்கு தானே தலைவியா இருக்கா, அது பெரிய போஸ்ட்ங்கிற மாதிரி ஓவரா தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. சரி போய் சொல்ல வேண்டியதானே அமெரிக்கா ஆளுங்கள்ட்ட, இவ சரியான சாதாரண பூக்காரி, நான் சும்மா டிரைவர்னு சொல்ல வேண்டியதானே, அதை ஏன் மறைச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயா வந்துட்டு, காரு நேரம் பார்த்தே நடிக்கிறியா, அது எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல உண்மை தெரியதான்டா போகுது, அப்ப பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அது நான் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரிய போகுதுன்னா இப்பவே போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க. அதுக்கிட்ட நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அவனுக்கு ஒரு நல்லது நடக்கவே விட மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. நாங்க நல்லது நடக்க விட மாட்டேங்கிறோமா, பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரத்துலயே வந்து ஸ்ருதி வந்து, என்னாச்சு மீனா அங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சாப்பாட்டுக்கு வந்து அத்தை கேட்டாங்க, அதான் காஃபி போடலாமேன்னு வந்தேன், எல்லாரும் வந்து கொஞ்சமா காஃபி குடிச்சிட்டு அதுக்குள்ள டிஃபன் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா மீனா, உங்களோட காஃபியை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஆசை, ஐயோ இவன் காஃபி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு தோணிட்டே இருக்கும், மீனாவோட காஃபி எப்படி குடிக்கணும் தோணிட்டே இருக்கும். ஒரு வழியா முக்கியமா நான் வந்து இந்த காஃபிக்காக உங்க சாப்பாட்டுக்காக தான் மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ரவி வந்துட்டு, ரொம்ப கலாய்க்காத அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வேதா வந்துட்டு, மீனா எனக்கும் உங்க காஃபினா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் வீட்டுக்கு வர ஒரு ரீசனே உங்க காஃபிக்காக தான் மீனா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணுக்கு அமெரிக்கா பொண்ணு வருது. என்ன ஸ்வேதா அங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் அங்க உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. இல்ல இருங்க, காஃபி போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்களுக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா அப்படின்றாங்க. எல்லாமே நாங்க நல்லா குக் பண்ணுவாங்க, உங்க செய்யறது எல்லாமே டேஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப சரி, நான் இனிமே வந்து அமெரிக்கா போவேன் போல, உங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் இந்தியாவுக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நீங்க இந்தியாவிலே வந்து செட்டில் ஆயிருவீங்களா, அமெரிக்காவுக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எனக்கு வந்து இந்தியாவில வாழணும்னு ஆசை, அதுக்காக தான் இந்திய பையனாவே பார்த்தேன், உங்களோட ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறது வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும் போல, நான் இங்கேயே வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்துட்டு, அப்ப நீங்க அமெரிக்கா போக மாட்டீங்களா, நான் வந்து அமெரிக்கா வர வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. நம்ம எப்பயாச்சும் வேணா அமெரிக்கா போய்க்கலாம், ஆனா வந்து நான் இந்தியாவில தான் இருப்பேன், எனக்கு இங்கதான் ஆசை, எங்க அப்பா வந்து இந்தியாவோட கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கூட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் வேணாம், நீங்க அமெரிக்காவிலே இருங்க, இவனும் வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிரு, நாங்க வந்து எப்பயாச்சும் வந்து பாத்துட்டு வந்துடுறோம், அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது, உங்களால இன்னும் வந்து ஓவர் ஹீட், அதெல்லாம் வந்து உடம்பு தாங்காதுமா, நீ வந்து அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அமெரிக்காவில இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஆண்டி, என்னதான் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி வராது, எனக்கு வந்து இந்தியா தான் ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்க ஃபுட்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீனாவை பார்த்தா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு எப்படி வந்து நான் என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதே மாதிரி இருக்காங்க, எனக்கு வந்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை, நல்லா புருஷனுக்கு சமைச்சு போட்டுட்டு சாரி கட்டிட்டு இப்படி இருக்கணும்னு ஆசை, இப்படி ஒரு ஃபேமிலி தான் வந்து நாங்க தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே வந்து இங்க வந்து முத்துக்கு வந்து கால் வருது. கால் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணா தான் பண்ணிருக்காங்க. மேம், உங்ககிட்ட தான் பேசணும்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரிங் போனுச்சு எடுக்கல, கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா முத்து, ஒரு முக்கியமான கேஸ், அதான் போயிட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்ல எங்க அண்ணனோட கேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, எப்ப டைவர்ஸ் ஆகும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முத்தி கேட்கும்போது, கிருஷ்ணா வந்துட்டு என்னப்பா உளர்ற, அதான் நேத்தே வந்து முக்காவாசி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னாங்க. அதை கேட்டு முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன டைவர்ஸ் ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம் மேம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா உளர்ற, டைவர்ஸ் எல்லாம் ஆகல, உங்க அண்ணன் கேஸ வந்து 6 மாசம் தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. என்ன 6 மாசமா அப்படின்றாங்க முத்து. ஆமாப்பா, உனக்கு வந்து உங்க வீட்டுல யாரும் சொல்லலையா அப்படின்றாங்க. இல்ல மேம், வந்து கூடிய சீக்கிரமா நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்து ஜட்மெண்ட் வந்துரும்னு சொன்னாங்க, அதை கேட்டு நாங்க நிச்சயம் வேற பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா பேசுறீங்க, நிச்சயம் இது பண்றது வந்து ரொம்ப இல்லீகல், அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல தான் இன்னமுமே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிப்பா நிச்சயம் பண்ணீங்க, இது வந்து அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சே வந்து இந்த கேஸையே முடிச்சிருவா, அந்த வந்து டைவர்ஸே கிடைக்காத மாதிரி பண்ணிடுவா
அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க மேம் எனக்கு சுத்தமாவே தெரியாது, இவங்க வந்து வீட்டுல சொல்லவே இல்லை, என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங்ல வந்து ஜட்மெண்ட் வந்துரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ப்ராப்ளம்லாம் இனிமே வந்து சரியாயிரும், நம்ம வந்து நிச்சயத்தை வந்து பேசுவோம், கொஞ்ச நாள்லயே வந்து கல்யாணமும் வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து கல்யாண தேதி கொண்டு குறிச்சிட்டு போயிருக்காங்க மேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னப்பா உங்க வீட்லயே வந்து இப்படி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்க முத்து, நான் ஒண்ணு சொல்றேன்னு வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க அம்மாவும் உங்க மனோஜும் உங்க அண்ணனும் வந்துட்டு ரொம்ப ராங்கா பிஹேவ் பண்றாங்க, இது மாதிரி பண்ணவே கூடாது, ஆனா வந்து ரொம்ப தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து உன் ஃபேமிலி தானே, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொன்னா வீட்டுல வெளியில யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இல்லீகலா எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு நல்லது நடக்கணும்னு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வந்து தப்பான வழியில தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றதும் உண்மைதான் மேம், அவங்க வந்து அவனுக்கு நல்லதுன்னு நினைச்சுட்டு அவன் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தப்பா தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கிருஷ்ணாவும் சொல்றாங்க உண்மைதான், அவங்க வந்து கோர்ட்ல வந்து எந்திச்சு நின்னு கத்திட்டாங்க, முக்காவாசி வந்து ஜட்ஜி டென்ஷன் ஆனதே அதுதான் ரீசன். அதுவும் இல்லாம ரோஹிணி வந்து ரொம்ப பெரிய பிளே பண்ணி அவங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டா, கிருஷ கூட்டிட்டு வந்துட்டு கிருஷுக்காக தான் வந்து நம்ம இது மாதிரி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மாசம் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்ட்டாங்க. அது மாதிரி அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா வந்து லீகலா வந்து மனோஜ் மேல வந்து கேஸே வந்து புக் பண்ணலாம், அந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் 6 மாசத்துக்கு வந்து அந்த கேஸை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க, இனிமே 6 மாசம் கழிச்சுதான் வந்து எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணவே முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இல்ல மேம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையுமே அம்மா மறைச்சிட்டாங்க, நான் உடனே போய் அப்பாட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுங்க, நிச்சயத்தையும் முடிஞ்சா கேன்சல் பண்ணிருங்க, நிச்சயம் நடந்ததே இல்லாட்டி வெளியே சொல்லாதீங்க, அப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சிடுறாங்க. ஒண்ணு வந்துட்டு இங்க மனோஜ் வந்து அண்ணாமலை எல்லாமே வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து முத்து வந்து பாத்துட்டு, உங்களுக்கு எல்லாம் ஒரு டைம் பட்டாவே புத்தியே வராதா, என்னத்துக்கு இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, யாருடா என்னடா தப்பு பண்ணா, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு 2 பேருமே வந்து திருன்னு முடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, என்னாச்சு முத்து, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அப்பா இவங்களுக்கு வந்து நேத்து கோர்ட்ல வந்து ரோஹிணிக்கு வந்து மாசம் 25,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் வந்து 6 மாசம் ஒத்தி வச்சுட்டாங்க, இப்பவே வந்து அலைன்ஸ் பாக்குறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் இவங்க மறைச்சு கொண்டாந்து இப்ப நிச்சயம் வரைக்கும் கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே என்ன விஜய் இதெல்லாம் சொல்ல மாட்டியா, கேஸ் வந்து முடியாம நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அது வந்து லீகலே கிடையாது, அது வந்து தெரிஞ்சிச்சுன்னா இவனுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு கண்டிப்பா இந்த டைவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அந்த அவ வந்து நிறைய டிராமா பண்ணதுனால அவரால் ஜட்மெண்ட் எழுத முடியல, அவ்வளவுதான், அதெல்லாம் வந்து 6 மாசத்துல வந்து டைவர்ஸ் கிடைச்சிடும், நம்ம அதுக்காக தான் நான் 6 மாசம் கழிச்சு வந்து டேட் கொடுத்தேன், அதுல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா விஜயா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சண்டை போடுறாங்க. ஸ்வேதா வந்துட்டு, என்ன ஆண்டி இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, இது வந்து எவ்வளவு இல்லீகலான ஒரு பிரச்சனை தெரியுங்களா, இப்போ இன்னையும் ஸ்டில் இப்பயும் வந்து அவ வந்து உங்க வீட்டு மருமக தான், இப்ப வந்து நீ என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சாவே அவ கோர்ட்ல கேஸ் போட்டாவே போதும், இந்த கேஸ வந்து இத 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து இது ஒரு ரீசனா சொன்னாவே போதும், அண்ணனுக்கு வந்து டைவர்ஸே கிடைக்காம கூட போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே வந்து திட்டுறாங்க மனோஜையும் விஜயாவையும். என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும்போது, ஆமா ஆண்டி நீங்க வந்து இப்பவே நிச்சயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியில தெரிஞ்சாவே போதும், ஒருவேளை ரோஹிணிக்கே தெரிஞ்சாவே போதும், அவ வந்து இதை வச்சே வந்து இதை ஒரு கீ பாயிண்டா வச்சே வந்து டைவர்ஸை வந்து கேன்சல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸ்ருதியும் வந்து திட்டுறாங்க, என்ன ஆண்டி இப்படி வந்து இல்லீகலா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து மனோஜுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னும் மேலையும் கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 6 மாசம் இல்ல இன்னும் இனிமே வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கு வந்து நீங்க டைவர்ஸே வாங்க முடியாது, இந்த நிச்சயமானது வந்து வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு 2 பேருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு வழியா வந்து ரோஹிணிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது, அவங்க 2 பேத்துக்கும் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அதை கேட்டுட்டு வந்து அவங்க அம்மா வந்து அழுறாங்க, என்னடி உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அழுறாங்க. அது விஜய் ரோஹிணி வந்துட்டு, ஏமா அப்பா போய் அழுகிற, நம்மளுக்கு வந்து இப்பதான் வந்து பெரிய ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா முறையா டைவர்ஸ் ஆகாம பொண்ணு பாக்குறதே தப்பு அப்படின்னு வந்து கோர்ட்ல கூட சொன்னாங்க, அப்படி இருக்கும் போது நிச்சயமே இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து பெரிய கேஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இதை நான் கொண்டுட்டு போவேன், எனக்கும் மனோஜுக்கும் டைவர்ஸே ஆகாது, கண்டிப்பா நான் அந்த வீட்டுல போய் வாழதான் போறேன், நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி இங்க தனியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்து என்ன நடக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.